எண் 20 8th A1 R Harshini. முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தும் சேர்த்து மா மேதங்களாய் அமர்ந்திருக்கும் என் நடுவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிய பெருமக்களுக்கும், என் உடல் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் கனவு இந்தியா. என்னரும் இந்திய நாட்டில் எல்லோரும் கல்வி கற்று பன்னரங்களை ஞானத்தால் பரமாக்கியத்தால் உன்னதி இமயம் போல் ஓங்கிடி கீர்த்தி எய்தி இன்புற்றார் பாரில் உள்ளோர் அனைவரும் சொல்ல கேட்க வேண்டும் என்பதே என்னுடைய பெருங்கனவு. இத்தகைய கனவு எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மட்டுமல்ல, இன்று இந்திய நாட்டில் அனைத்து வகையிலும் உயர்நிலை பெற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் உரித்தானது. இந்திய நாட்டில் கல்வி கற்காதவர்களே இல்லை, அனைவரும் கற்றவர்கள்தான். கற்றவர்கள் அனைவரும் அறிவில் சிறந்தவர்கள். ஆகையால் இந்திய நாட்டில் உள்ள இளைஞர்களில் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள். அனைவரிடமும் பொருளாதார வசதி உள்ளது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. என் அருமை நாட்டில் வறுமை இல்லை. வறுமையின்மையால் மக்களிடம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மேலோர் கீழோர் என்ற வேறுபாடுகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, போட்டிகள் இல்லை என்று கூறுகின்ற தன்மை வரவேண்டும் என்ற கனவு என் நெஞ்சில் முழுவதும் நிறைந்துள்ளது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே பாரதி சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டு கவிதை அருணினான். அது பின்னர் அதுபடியே நடந்தது. ராக்கெட் ஏவுகணை என்னவென்று தெரியாத போதே வானை அளப்போம் மீனை அளப்போம் என்று அதே பாரதி தான் கனவு கண்டு பாடினான். அது வீண் போகவில்லையே. சந்திர மண்டலத்திற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் 1947 சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரத்திற்கு பின்னர் தான் அடிமை காலனி அதிகத்திலிருந்து மீண்ட பிறகு சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த தலைவர்களின் அரும் பணியால் அறிவு நுட்பத்தால் தான் நம் நாட்டில் ஆறுகளின் குறுக்கே எண்ணற்ற அணைகள் கட்டப்பட்டன. கடற்கரையின் அருகே பல நகரங்களில் துறைமுகங்கள் உருவாயின. பயணிகள் பறந்து வெளிநாட்டிற்கு செல்லவும், உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டிற்கும் வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டிற்கும் வரவும் விமான நிலையங்கள் தோற்றம் பெற்றன. கற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவதற்கும் பொருளாதார வசதி அடைவதற்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாயின. எண்ணற்ற இளைஞர்கள் மருத்துவம், பொறியாளர் போன்ற கல்வியையும் கலை அறிவியல் கல்வியையும் பெற பல கல்வி நிலையங்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் உருவாக்கப்பட்டன. இருப்பினும் அன்றைய நாட்டு மக்கள் தொகையை காட்டினும் இன்றைக்கு நம் நாட்டு மக்கள் தொகை பெருகிவிட்டன. அதற்கேற்ப போல அனைத்து வகையான நிறுவனங்களும் கல்வி கூடங்களும் ஆராய்ச்சி கூடங்களும் பெருக வேண்டும் என்பதே என்னுடைய பெருங்கனவு. மாசு இல்லாத சுற்றுச்சூழல் உருவாக வேண்டும். முழுமையான கல்வி தகுதி பெற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேலைவாய்ப்பினை என்ற இழிநிலை நீங்க வேண்டும். மக்கள் தொகையை ஏற்ப சுகாதார வசதிகள், மருத்துவ வசதிகள் அனைத்தும் மன இன மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கத்தக்க சமுதாயமாக இந்திய நாடு உருவாக வேண்டும். இந்தியாவில் எந்த மூலை முடுக்கிற்கும் அச்சமின்றி எந்நேரமும் இரவும் பகலும் செல்லலாம் என்று அச்ச உணர்வற்ற சூழல் உருவாக வேண்டும். இந்திய நாட்டில் ஜீவ நதிகளாகிய கங்கை, யமுனை, கோதாவரி போன்ற நதிகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதனை காவேரியில் இணைத்து வளமான நீர்ப்பாசனத்தை உருவாக்கி விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பூர்த்தி செய்து நம் இந்திய நாடு செழிப்படைய வேண்டும் என்று நான் கனவு காண்கிறேன். என் கனவு மேம்பட இந்த ஆண்டு 2025 முதல் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கனவு மேம்பட உழைப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.